வார்த்தையாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாய் திருச்சபை மக்களாய் இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு இடைப்படுகின்ற தூய ஆவியானவர் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்ற ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் திருப்பெயரிலே நாங்கள் கடிந்து கொள்ளுகின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவுகின்றதை, எங்கள் மத்தியில் அசைவாடுகின்றதை உணர்ந்தவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய், ஆவியோடும் உண்மையோடும் ஒருங்கிணைந்த மனதோடும் கூட உடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு பலன் தாரும். இறை இயேசுவின் வழியாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தூய ஆவியரிடத்திலிருந்து வருகின்ற கிருபையும் சமாதானமும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வேதாகம பள்ளியோடு இணைந்து நாம் ஆசரிக்கின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே நாம் பிள்ளைகளோடு இணைந்து சொன்ன வசனத்தின் அடிப்படையிலும் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையிலும் நம்முடைய தியானத்தை அமைத்து கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் நாம் ஒருமுகப்படுத்துவோம். அருளுரையை தொடக்குவதற்கு முன்பதாக ஒரு சில வினாக்களை உங்கள் முன்னிலையிலே எழுப்ப விரும்புகின்றேன். கூடியிருக்கின்ற நாம் நம்முடைய விசுவாச வாழ்விலே பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களிடத்திலே ஒரு கேள்வி எழுப்புகின்றேன். உங்களில் யாராவது இது நாள் வரை முழு திருமறையையும் படித்து முடிக்காமல் இருக்கின்றீர்களா? பைபிளை ஒரு தடவை கூட முழுசா நான் படிக்கலை அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கோம், நன்றி. இருக்கிறோம். முழு திருமறையும் நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுமையாக படித்து முடிக்காதவர்கள் இருக்கிறோம். இன்னும் ஒரு கேள்வி கூட நான் கேட்க விரும்புகின்றேன். ஆலயத்திற்கு வருகின்ற போது திருமறையை சுமக்காமல் வருகின்றோமா? ஆலயத்திற்கு வருகின்ற போது திருமறையை சுமக்காமல் வருகின்றோமா? இந்த கேள்விகளோடு இந்த தியானத்தில் என்னோடு இணைந்து கொள்ள உங்களை அழைக்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற செம்பொருள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் திருமறையை மறு ஆய்வு செய்தல். ரீரீடிங் த ஸ்கிரிப்சர் வித் த ரிசன் லார்ட். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இணைந்து திருமறையை திரும்பவும் படித்தல் அல்லது மறு ஆய்வு செய்தல் அல்லது மீள் பார்வை செய்தல். நம்முடைய விசுவாச பயணத்திலே நாம் திருமறையை பல பரிமாணங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றது உண்மை. நாம் மகிழ்விக்கும் மன்னாவுக்காக இவ்வளவு நேரம் நாம் செலவழிக்கிறோம் என்று சொன்னால், சின்ன வசனமாக இருந்தாலும் பெரிய வசனமாக இருந்தாலும் வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் பரிசுகளை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், இந்த தலைமுறை திருவசனத்திலே வளர வேண்டும் என்கின்ற ஒரு பாங்கை, இந்த தலைமுறை திருவசனத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற உந்துதலை அவர்களுக்கு நாம் கொடுக்க விளைகின்றோம். அதற்கு திருச்சபையாய் எடுக்கின்ற ஒரு முயற்சி தான் இது. திருமறையை ஒப்புவிக்கின்ற போட்டியை நாம் பண்டிகை நாட்களிலே நடத்துகின்றோம். இன்றைக்கும் திருமறையை கையால் எழுதுகின்ற ஒரு பாங்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அநேகர் திருமறையை பழைய ஏற்பாட்டை கையினால் எழுதியிருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறார்கள், முழு திருமறையும் எழுதியிருக்கிறார்கள். அந்த ஒரு பாங்கும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையிலே
நாம் திருமறையை படிக்கின்ற போது ஒரு முறை படித்துவிட்டு மறுமுறை திரும்பவும் படிக்கின்ற போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச், அறிந்து கொண்ட எண்ணங்களிலே ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். ஒரு முறை ஆதியாகமத்தை முழுவதும் படித்துவிட்டு இன்னொரு முறை திரும்பவும் ஆதியாகமத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அறிந்து கொண்ட எண்ணங்களிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். திருச்சபையிலே அருளுரை நேரம் மாத்திரம் நமக்கு முக்கியமானதல்ல, அவசியமானது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. திருச்சபையிலே திருமறை ஆய்வு நேரங்கள் தேவை. திருச்சபையிலே திருமறையை குறித்த விவாத நேரங்கள் தேவை. திருச்சபையிலே திருமறையை குறித்த கலந்த ஆலோசனை நேரங்கள் தேவை. அது இன்றைக்கு குறைந்திருக்கிறது அல்லது இல்லாமல் போயிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட பார்வையிலே திருமறையை பார்த்து நவீன காலத்தொள்ளது இன்றைய இந்த பிரசன்ட் கான்டெக்ஸ்டோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு பார்வை இன்றைக்கு அவசியம். இந்த திருமறையிலே இந்த மறு வாசிப்பு என்பது, இந்த ரீரீடிங் என்பது நம்முடைய சிந்தையிலே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். சீர்திருத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க தூண்டக்கூடியதாய் இருக்கும். இந்த மறு வாசிப்பு என்பது இறையியல் ஆழத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடியதாய் இருக்கும். இன்னும் சீர்திருத்த பணிகளிலே நம்மை தூண்டி எழுப்பக்கூடியதாக அமைந்திருக்கும். இறை ஆட்சிக்குரிய எல்லைகளை விரிவாக்கக்கூடியதும் இந்த திருமறை மீள்பார்வை அல்லது திருமறையை திரும்ப வாசிக்கின்ற பாங்கு. நான் படிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் லூக்கா 24ஆம் அதிகாரம், எம்மாவு சீடர்களோடு கூட இயேசுவினுடைய அனுபவம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட இருந்த அந்த அனுபவம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்கின்றார். ஒரு கோ டிராவலராக, ஒரு உடன் பயணியாக அவர்களோடு கூட பயணத்தை மேற்கொள்ளுகின்ற ஆண்டவர் இயேசு அவர்களை விசாரிக்கின்றவராய் இருக்கின்றார். அந்த விசாரணையிலே வெளிப்பட்டவைகளை நாம் பார்க்கும்போது அந்த சீடர்களிடத்திலே காணப்பட்ட அவநம்பிக்கை அல்லது அங்கலாய்ப்பின் வார்த்தைகள் அல்லது அவிசுவாசத்தின் வெளிப்பாடுகள், ஒரு குழப்பமான மனநிலைமை அல்லது இயலாமையை வெளிப்படுத்துகின்ற பாங்கு அந்த உரையாடலிலே காணப்படுகின்றது. அவர் தெளிவாக கேட்கிறார், நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ஒருவருக்கொருவர் இப்படி அங்கலாய்ப்போடு அவிசுவாசத்தோடு அல்லது குழப்ப மனநிலைமையோடு வெளிப்படுத்தக்கூடிய தாற்பயம் என்ன என்று ஆண்டவர் கேட்கின்றார். பல நேரத்திலே நாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்களாய் இருந்தாலும், வழிபாடுகளிலே தவறாமல் கலந்து கொள்கின்றவர்களாய் இருந்தாலும், திருமறையை ஏதோ ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கின்றவர்களாய் இருந்தாலும், இந்த எம்மாவு சீடர்களுக்கு ஏற்பட்ட மனநிலைமை நமக்கும் பல நேரத்தில் ஏற்படுவதை நாம் மறுக்க முடியாது. அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. திருமறையை நாம் வாழ்வியலாக கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் பல நேரத்தில் நமக்கு சோதனைகள் வேதனைகள் வருகின்ற போது நமக்கு பதில் தெரியவில்லை. திருமறையிலே அதற்கு பதில் இருக்கிறது என்பதை நாம் கண்டு உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய விசுவாச சோதனைகள் ஏற்படுகின்ற போது இந்த திருமறைக்குள்ளாக நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகின்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற போது, கவலையும் கண்ணீரும் நிறைந்த நிலைப்பாடுகள் வருகின்ற போது இந்த திருமறைக்குள்ளாக நம்முடைய கவலைகளை போக்குகின்ற ஆற்றல் அல்லது கண்ணீரை துடைக்கின்ற ஆற்றல், நம்முடைய குழப்பத்தை மாற்றுகின்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. இந்த மனநிலைமையில் தான் அன்றைக்கு எருசலேமிலிருந்து எம்மாவு சென்ற சீடர்களுடைய நிலைப்பாடும் இருந்தது. அதே மனநிலைமை இன்றைக்கு 2025ஆம் ஆண்டிலும் நம்முடைய வாழ்விலும் பல நேரத்தில் ஏற்படுகின்றதை நாம் மறுக்க முடியாது, நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த மனநிலைமை நம்மிடத்தில் வெளிப்படுகின்றது உண்மை. அந்த மனநிலைமையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை. அந்த மனநிலைமையோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவித்துக் கொண்டிருப்பது உண்மை. இந்த மனநிலைமையோடு கூட சென்ற
அல்லது தெளிவற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த, அல்லது தவறான புரிந்து கொள்ளுதலிலே பயணம் செய்து கொண்டிருந்த அந்த பயணத்தில் தான் ஆண்டவர் இயேசு உடன் பயணிக்கின்றார். அவர்களை விசாரிக்கின்ற ஆண்டவராக, இந்த மனநிலைமையை மாற்றும் எண்ணம் கொண்ட ஆண்டவராக அங்கே அவர்களோடு கூட பயணிக்கின்றார். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் மேற்கொண்ட முயற்சிகள், அதைத்தான் நாம் இந்த பகுதியிலே நாம் இன்றைக்கு படிக்க கேட்டோம். திருமறையை திரும்ப திரும்ப படிப்பதன் மூலமாய் இப்படிப்பட்ட மனநிலைமையிலே மாற்றங்கள் உருவாகும். திருமறையை இந்த மீள் பார்வையோடு பார்ப்பதின் மூலமாய் இப்படிப்பட்ட அவிசுவாசமான, அவநம்பிக்கையான அல்லது குழப்பமான மனநிலைமையிலே மாற்றம் ஏற்படும். இதை ஆண்டவர் அங்கே அந்த சீடர்களிடத்திலே தெளிவுபடுத்தினார். ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். ஆகமங்களை, ஞான இலக்கியங்களை, தீர்க்க தரிசனங்களை குறித்து அவர் அங்கே பேசின போது அவர்களுக்கு ஒரு தெளிந்த சூழ்நிலை உருவாகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த ரீரீடிங்கில் தான், அந்த மீள் பார்வையில் தான் கடவுளின் மீட்பின் திட்டம் அடங்கி இருக்கிறது என்பதையும், புதிய நம்பிக்கை வேர்விடுவதற்குரிய சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைக்கு நாம் இந்த எம்மாவூஸ் என்ற சீடர்களோடு கூட இணைந்து பயணிக்கின்ற இயேசுவை நாம் வாழ்வியலாக பார்க்கின்ற போது, அன்றைக்கு அந்த சீடர்களை விசாரித்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை விசாரிக்கின்ற ஆண்டவராக, குழப்பத்தோடு, தெளிவற்ற மனநிலைமையோடு, அல்லது அவநம்பிக்கையான சூழ்நிலையோடு, அல்லது நம்மை நாமே புரிந்து கொள்ள இயலாத நிலைப்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தெளிவுபடுத்தும்படியாய், நம்மிடத்தில் ஒரு நல்ல ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாய், ஒரு எழுப்புதலின் சூழ்நிலையை உருவாக்கும்படியாய் இந்த ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கின்றதை, விசாரிக்கின்றவராய் பயணிக்கின்றதை, அவர் ஒரு டிராவலர் மாத்திரம் இல்லைங்க, அவர் ஒரு கவுன்சிலரா, ஒரு கம்ஃபர்டரா அவர்களோடு கூட பயணிக்கின்றதை அந்த உரையாடலில் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர் அங்கே விசாரிக்கின்ற போது அவர்களுடைய மனநிலைமை வெளிப்படுகின்றது. அந்த அவநம்பிக்கை, அந்த அவிசுவாசம், அந்த குழப்ப மனநிலைமை அல்லது தெளிவற்ற சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. திருமறையை திரும்ப வாசிக்காதவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நான் எத்தனை தடவை வாசித்தீங்கன்னு கேட்டேன், அல்லது ஒரு தடவை கூட வாசிக்காதவங்க இருக்கீங்களான்னு கேட்டேன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஒரு தடவை நான் ஃபுல்லாக வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் வாசித்தோமா? இன்னொரு தடவை வாசித்தோமா? மறுபடியும் வாசித்தோமா? மறுபடியும் இந்த திருமறையை பார்க்கவில்லை என்றால், அந்த மீள் பார்வை செய்யவில்லை என்றால், ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஏனென்றால் இந்த திருமறை தான் நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பிக்கின்ற வார்த்தைகள் பொதிந்திருக்கின்ற இடம், நம்முடைய குழப்பத்தை மாற்றுகின்ற வார்த்தைகள் நிறைந்திருக்கின்ற இடம். இந்த திருமறையின் ஆழத்திற்குள்ளாய் செல்லுகின்ற போதுதான் நம்முடைய தெளிவற்ற நிலைமையிலே ஒரு தெளிந்த மனநிலைமை நமக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே அந்த ஞான இலக்கியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற போது, தீர்க்க தரிசனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற போது, இவைகளெல்லாம் படிக்கின்றீர்கள், இவைகளெல்லாம் கேட்கின்றீர்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நாம் திரும்ப திரும்ப திருமறையை படிக்கவில்லை என்றால், அந்த மீள் பார்வையின் அனுபவத்திற்குள்ளாய் செல்லவில்லை என்றால், ஒரு தடவை படிச்சுட்டேன், ஆதியாகமத்தில் இதுதான் இருக்கும், மத்தேயில இதுதான் இருக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதுதான் இருக்குன்னு சொல்லி மார்தட்டி கொண்டிருக்க முடியாது. சில நேரத்தில் லேவியராகமத்தையும் எண்ணாகமத்தையும் படிப்பதில் நமக்கு போர் அடிச்சிரும், அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் அந்த எண்கள் எதற்காக இருக்கின்றது, அந்த சடங்குக்குரிய காரியங்கள் எதற்காக இருக்கிறது, அந்த பாரம்பரிய விஷயங்கள் எதற்காக இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடவே மாட்டோம், பயமாக இருக்கும், அந்த பக்கமே போக மாட்டோம்.
ஆக ஏன் இந்த திருமறையின் ஆழத்திற்குள்ளாய் நாம் செல்ல முடியவில்லை? ஏன் இந்த திருமறையை நாம் இன்னும் மீள் பார்வையின் அனுபவத்திற்குள்ளாய் திரும்ப திரும்ப நாம் கொண்டு வர முடியவில்லை? விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி ஆண்டவர் அந்த சீடர்களை கடிந்து கொள்ளுகிறார். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி அவர் எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் என்று பாருங்க. மோசேயினுடைய ஆகமங்களை கற்றுக் கொடுக்கிறார், தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார், அந்த வேத வாக்கியங்களை அவர்களுக்கு அவர் விளக்கி காண்பிக்கின்றார். அவர் விவரித்து காண்பிக்கின்ற சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த புத்தி தெளிகின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க 32ஆம் வசனத்தில் சொல்லிக் கொள்ளுகிறாங்க, வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆக இந்த வேத வசனங்களை திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான், இந்த வேத வசனங்களை திரும்ப திரும்ப அந்த மீள் பார்வையின் அனுபவத்திற்குள்ளாய் நாம் கொண்டு வருகின்ற போதுதான் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய அனல் நிறைந்த சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து வர முடியும். திருமறையை கையில எடுத்தா மாத்திரம் போதாது, திருமறையின் ஆழத்திற்குள்ளாய் செல்ல வேண்டும், திருமறையை ஆழமாக கற்க வேண்டும், திருமறையை ஆழமாக திரும்ப 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 படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஆற்றலை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் செயல்படுத்துகின்ற நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் சற்று தெளிவுள்ளவர்களாயிருக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த வசனம் சொல்லுகின்ற போது சில நேரத்தில் நமக்கு போர் அடிச்சிரும், உண்மைதானே? இந்த ஒரு பிள்ளை சரியாக சொல்லாது, அப்போ யாராவது சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை ரெகுலராக முன்னாடி வந்து நின்ன உடனேயே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதுக்கு யாராவது சொல்லி கொடுக்கணும். சரி, இது இயல்பு தானே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம காலத்தில் இந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிச்சா? நம்ம காலத்தில் இப்படி மைக்க பிடிச்சி வசனத்தை சொல்ற வாய்ப்புகள் நமக்கு ஆலயத்தில் கொடுக்கப்பட்டதா? சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களின் மூலமாய் அநேக சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்குள் வழி நடத்துகின்ற வாய்ப்பை திருச்சபைக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த திருச்சபை இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்த வேண்டும். திருச்சபை இந்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எரேமியா புலம்புகின்றார், பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அப்பம் கொடுக்கின்ற திருச்சபையாய் நாம் மாறவில்லை என்று சொன்னால், இந்த பிள்ளைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குகின்ற, ஜீவ அப்பத்தினால் திருப்தியாக்குகின்ற வாய்ப்பை இந்த திருச்சபை சரியாய் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், திருச்சபையின் எதிர்காலம், ஒருவேளை இந்த பிஞ்சுகளின் மூலமாய் வளர்கின்ற திருச்சபையின் எதிர்காலம் என்னவாகும்? திருச்சபை எந்த நிலைமையிலே கொண்டு போய் நிற்கும்? இவர்களுக்கு இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வேத வசனத்தின்படி இவர்களை வளர்க்கவில்லை என்று சொன்னால், இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த பிள்ளைகளை திருச்சபை உருவாக்கவில்லை என்று சொன்னால், திருச்சபையின் எதிர்காலம் என்ன? ஒரு கேள்விக்குறியோடு கூட தான் நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. பெரிய மக்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பை ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த இளம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நாம் சரியாய் வளர்க்கின்ற பொறுப்பிலே, அந்த பிள்ளைகளை சரியாய் உருவாக்குகின்ற பொறுப்பிலே நாம் பயணிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். அந்த வசனங்களை ஆண்டவர் விளக்கி காட்டின போது அங்கே இருதயம் கொழுந்து விட்டு எரிகின்றது. அங்கே இருதயம் ஒரு அனல் மூட்டப்படுகின்றது. அந்த மந்த இருதயம் இப்பொழுது அனல் ஆகின்றது. அந்த மந்த இருதயத்திலே இப்பொழுது ஒரு அனல் பரவ ஆரம்பித்திருக்கின்றது. அந்த வேகத்தோடு கூட தான் அவர்கள் திரும்பி செல்லுகின்றார்கள் எருசலேமை நோக்கி. அந்த செய்தியை அவர்களால் அடக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த கொழுந்து விட்டு எரிந்த போது இந்த மந்த இருதயம் இவர்களை தூண்டி எழுப்புகின்றது. திரும்பவும் எருசலேமை நோக்கி அந்த இரவிலே பயணத்தை தொடங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அங்கே எம்மாவுக்கு செல்லுகின்ற போது சாயங்காலம் ஆயிற்று, இரவு வந்துவிட்டது.
இப்பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்த போது அந்த இரவை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் திரும்பவும் அந்த 7 அல்லது 8 மைல் தூரமான எருசலேமிற்கு திரும்பி செல்லுகிறார்கள், வார்த்தையை சுமந்து கொண்டவர்களாய். இன்றைக்கு வார்த்தையை சுமக்கின்ற திருச்சபையாய், இந்த வார்த்தையை பிரதிபலிக்கின்ற திருச்சபையாய், இந்த வார்த்தையின்படி செயல் வடிவத்தை உருவாக்குகின்ற திருச்சபையாய் இன்றைக்கு நாம் கொழுந்து விட்டு எரிகின்ற திருச்சபையாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக நம்முடைய வாழ்விலே திருமறையை திரும்ப திரும்ப பார்க்கின்ற ஒரு அனுபவம், திருமறையை மீள கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஒருவேளை லெந்து காலத்தில் விலங்குகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்தோம். நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 விலங்குகளை பற்றி தான் பார்த்தோம். அந்த விலங்குகள் திருமறையிலே பல இடங்களிலே பயணித்து கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் என்னை குறித்து நான் சாட்சியாக சொல்ல முடியும். இந்த விலங்குகளை குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் போதுதான் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்டதைத்தான் லெந்து நாட்களிலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது, நிறைய காரியங்களை உங்களிடத்திலே சொல்ல முடியவில்லை நேரம் கருதி. ஆக இந்த விலங்குகள் எதற்காக திருமறையிலே இடம் பெற்றிருக்கிறது என்று சொல்லி கண்ணோக்கி பார்க்கின்ற போது நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆக திருமறையை கற்றுக்கொள்ளுகின்றவர்களாய், திருமறையை அந்த ஒரு மீள் பார்வையிலே பார்க்கின்றவர்களாய் நாம் இருக்கின்ற போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகின்றதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் படிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதியிலே 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே மிகவும் தெளிவாக யோசியா அரசனுடைய காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்க கேட்டோம். இந்த யோசியா அரசன் தன்னுடைய அரசவை பொறுப்பை எடுக்கின்ற போது அவனுக்கு என்ன வயது? 34:1 இருக்கு. 8 வயது. 8 வயதில் அரசாட்சியை ஏற்கின்றான். 8 வயதில் அரசாட்சியை ஏற்றுக்கொண்டவன் தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே பார்க்கின்றால், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அதைத் தொடர்ந்து தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில், அதாவது 8 வயதிலிருந்து 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இள வயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பிக்கின்றான். அதாவது ஒரு 16 வயதில், அந்த 8ஆம் வயதில், 8ஆம் வருஷம், 8 வயதில் ஆகிறான், 8ஆம் வருஷம் 16 வயதில் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கின்றான். அதுக்கப்புறம் 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவும் எருசலேமும் சுத்திகரிக்க தொடங்குகிறான் 12ஆம் வருஷத்தில். அப்போ 20 வயசுல, யோசியாவுக்கு 20 வயசு ஆகின்ற போது இந்த சுத்திகரிப்பு பணியை தொடங்குகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 8 வயதில் அரசாட்சியை ஏற்று 16 வயதில் ஆண்டவரை தேட ஆரம்பித்து 20 வயதில் ஒரு மாபெரும் சுத்திகரிப்பு பணியை செய்ய ஆரம்பிக்கின்றான். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற போது தான் அந்த பகுதியை தயவு செய்து நீங்கள் வீட்டில் போய் முழுவதுமாக படித்து பாருங்கள். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் யோசியாவினுடைய கரத்தில் கொடுக்கப்படுகின்றது. அதை திறந்து வாசிக்கின்றான். அங்கே இருக்கின்ற அந்த சுத்திகரிப்பு பணியில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்து அவனுடைய கையில் கொடுக்கதை அவன் வாசிக்கிறான். அவன் வாசிக்கின்ற போது முன்னோர்கள் செய்த காரியங்களின் மூலமாக ஏற்பட்ட சீரழிவுகள், கடவுளின் கோபம், கடவுளுடைய தண்டனை, இதையெல்லாம் அவன் பார்த்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் பார்த்து படிக்கின்றான். அப்போ இதை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகின்றான். அந்த அடிப்படையிலே உள்தாள் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியினுடைய கரத்தில் அதை கொடுத்து அர்த்தங்களை விளங்கி கொள்ள முயற்சி எடுக்கின்றான். அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொஞ்சம் படிச்சுட்டான். படித்ததில் அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. இப்போ ஒரு தீர்க்கதரிசியினுடைய கையில் கொடுத்து இன்னும் அதற்கு தேவையான அர்த்தங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். திருச்சபையில் அருளுரை நேரம் மாத்திரம் போதாது. அருளுரை நேரம் கொஞ்சம் கூடுனாலும் நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும். அருளுரை நேரம் மாத்திரம் போதாது திருமறையை புரிந்து கொள்வதற்கு. திருமறை ஆய்வு நேரம் என்பது அவசியம். இந்த திருமறை ஆய்வு நேரத்தில் தான் திருமறையை ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும்.
அருளுரை நேரத்திலே திருமறையை ஆழமாக கற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு கிடையாது. ஆக இந்த உள்தாள் தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆழமாக கற்றுக்கொள்வதற்குரிய முயற்சியை மேற்கொள்கிறார். அந்த பின்புலத்தில் தான் 34ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்கின்ற செய்தி அவனுக்கு கிடைக்கின்றது. ஒரு அந்நிய தெய்வ வணக்கத்திற்குள்ளாய் வீழ்ந்து விட்டதை அவன் அங்கே புரிந்து கொள்ளுகின்றான். ஆக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மூலமாய் ஒரு கீழ்ப்படிதலுக்கு நேராக வழி நடத்துகின்றான். தன்னை மாத்திரமல்ல, தான் கீழ்ப்படுகின்றான், தன்னோடு கூட இருக்கின்ற மக்களை கீழ்ப்படிய வைக்கின்றான். மூப்பர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து முழுவதுமாக அந்த கீழ்ப்படுதலின் சூழ்நிலைக்குள்ளாக வைக்கின்றான். அது ஒரு மனம் திரும்புதலுக்கு நேரான அழைப்பாக இருக்கின்றது. 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், யூதாவிலும் எருசலேமிலும் மூப்பரை எல்லாம் அழைப்பித்து கூடி வரச் செய்து எருசலேமின் கொடிகளும் ஆசாரியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறாங்க. எதுக்காக? மனம் திரும்புதலுக்கு நேராக இந்த காரியத்தை. அப்போ 31ஆம் வசனத்தில் பார்க்க, ராஜா தன் ஸ்தானத்தில் எழுந்து நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதனாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்று தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்வேன் என்று கர்த்தருடைய சன்னிதானத்திலே உடன்படிக்கை செய்கின்றான். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கையில எடுத்துட்டு ஏதோ வாசித்துட்டு கடந்து போனதாக மாத்திரமல்ல, அதை ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் தெளிவாய் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பேன் என்று உறுதி அளிக்கின்றான், உடன்படிக்கை செய்கின்றான். இந்த அனுபவம் இன்றைக்கு திருச்சபைக்கு தேவை. இந்த அனுபவத்தோடு கூட திருச்சபை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் கடைசியில எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகி அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். அவன் உடன்படிக்கை செய்கின்றான், மக்கள் எல்லாரும் அந்த உடன்படிக்கைக்கு உட்படுகின்றார்கள். கடைசி வசனம் தான் நம்ம பிள்ளைகளோடு கூட சேர்ந்து சொன்னோம். யோசியா இஸ்ரவேல், சேர்ந்து வாசிக்கலாமா? யோசியா இஸ்ரவேல் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகள் எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்கள் எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை. எவ்வளவு பெரிய ஒரு மனம் திரும்புதல் அனுபவம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவருக்கு நேரான வழிநடத்தப்பட்ட அனுபவம் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையின் மூலமாய் ஒரு மாபெரும் மனம் திரும்புதலுக்கு வித்திட்ட யோசியா அரசன். இதில் நீங்க இதை திரும்ப படிச்சு பாருங்க. இந்த 34ஆம் அதிகாரத்தை எந்த அளவிற்கு தங்களுடைய பிதாக்கள் வழி விலகி போயிருந்தாங்க, அந்நிய தேவர்களுக்கு உட்பட்டு இருந்தாங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படித்ததுனால, அதை திரும்ப திரும்ப அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டதுனால, அந்த மீள் பார்வையோடு கூட அதை பார்த்ததுனால, அந்த பார்வை இவனை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தினது. தங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ய வைத்தது. தான் மாத்திரமல்ல, தன்னுடைய பெரியோர் சிறியோர் மூப்பர்கள் எல்லாரையும் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக உட்பட வைத்தான். ஒரு மிகப்பெரிய மனம் திரும்புதலின் சூழ்நிலை அங்கே உருவானது. இந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிந்த அனுபவம் இங்கே யோசியா அரசனுடைய காலத்திலே அன்றைக்கு அந்த எருசலேமின் குடிகளின் மத்தியிலே ஏற்பட்டது. சமூக சீரழிவுக்கு காரணமான பலிகளை, சடங்குகளை, விக்கிரக ஆராதனைகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலைமையோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே திரும்பி வருகின்ற அனுபவம் அங்கே ஏற்பட்டது. அங்கே ஆலயத்திற்கு எல்லாரும் போறாங்க, எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்க. மனம் திரும்புதலின் அனுபவம் அங்கே ஏற்படுகின்றது. ஒருவேளை இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்த்துட்டு அவன் அப்படியே தூக்கி போட்டிருந்தான்னா இந்த மனம் திரும்புதல் இல்லை. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்த்துட்டு அவன் மட்டும் படிச்சுட்டு அப்படியே வச்சிருந்தான்னா இந்த மனம் திரும்புதல் இல்லை. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்த்தது மாத்திரமல்ல, படித்தது மாத்திரமல்ல, அதனுடைய ஆழத்தை ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை செயல் வடிவமாக்க வேண்டும் என்று சொல்லி தேசத்தின் மூப்பர்களையும் ஜனங்களையும் பெரியோர் முதல் சிறியோர் வரையும் ஆலயத்திற்கு அழைத்து அந்த மனம் திரும்புதலுக்கு நேராக ஒரு உடன்படிக்கை செய்யக்கூடிய வகையிலே அவர்களை கொண்டு வந்தான்.
திருமறையை திரும்ப திரும்ப வாசிக்கின்ற போதுதான் இந்த மனம் திரும்புதல் ஏற்படும். திருமறையை திரும்ப திரும்ப கற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் இந்த மனம் திரும்புதலுக்கு நேராக நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய தொடங்கும். திருமறை வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பினதாக சரித்திரமில்லை. அது திரும்ப திரும்ப வாசிக்கின்ற போது அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு அநேகர் திருமறையை நியூஸ் பேப்பர் மாதிரி வாசித்துட்டு போயிடுறோம். நியூஸ் பேப்பர் நேற்றைக்கு ஒரு பேப்பர் இருக்கும், இன்னைக்கு ஒரு பேப்பர் இருக்கும், நாளைக்கு ஒரு பேப்பர் இருக்கும், அடுத்த வாரம் இன்னொரு பேப்பர். நேற்றைய செய்தி இன்றைக்கு பழசு, இன்றைய செய்தி நாளைக்கு பழசு. ஆனால் திருமறை நியூஸ் பேப்பர் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கின்ற வார்த்தை, இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்வியலாய் மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுப்பதற்கு என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. திருமறையை திரும்ப திரும்ப வாசிக்கின்ற அனுபவம் ஒருவேளை நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்தும் என்கின்ற சிந்தையோடு கூட நாம் நம்மை மறு அர்ப்பணம் செய்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நான் அருமையான பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் எல்லாம் அதுதான். பல நேரத்தில் வாலிப பிள்ளைகளிடத்தில் நான் மனம் திறந்து சொன்ன காரியம் அதுதான். திருமறையை வாசிக்கின்ற போது ஒரு அர்த்தம் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே வாசியுங்கள். அந்த வசனம் கிரியை செய்கின்ற வகையிலே வாசியுங்கள். அந்த வசனம் நமக்கு செயல் வடிவமாக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அதை வாசியுங்கள். இன்றைக்கும் என்னுடைய குருவானவராக நான் சாட்சியாக சொல்ல முடியும். திருமறையை முழங்காலில் நின்று வாசிக்கின்ற ஒரு போதகராகத்தான் உங்கள் முன்னிலை நிற்கிறேன். உட்காந்து ஒரு நாளும் வாசித்தது கிடையாதுங்க. சமணம் போட்டு உட்காந்து வாசித்தது கிடையாது. சோஃபாவில் உட்காந்து வாசித்தது கிடையாது. இன்றைக்கு நான் இந்த திருமறையை நான் இப்படி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு மூத்த குருவானவர் கற்றுக் கொடுத்தாரோ, அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திருமறையை முழங்காலில் நின்று தான் வாசிக்கிறேன். முழங்கால் வலிக்கணும். ஒரு அதிகாரம் வாசிக்கும் போது, 2வது அதிகாரம் வாசிக்கும் போது, இந்த வசனம் திரும்ப திரும்ப வாசிக்கும் போது முழங்கால் வலிக்கணும். அந்த முழங்கால் வலியோடு கூட தான் திருமறையை வாசிக்கின்ற ஒரு வழக்கத்தை இன்றைக்கும் நான் கடைபிடித்திருக்கிறேன். பெற்றோர், நீங்கள் முழங்கால் நின்று வாசிங்க, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் முழங்கால் நின்று திருமறையை வாசித்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக முழங்கால் போடுவாங்க. பெற்றோர் திருமறையை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிள்ளைங்க அவங்க திருமறையை வாசிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்த முடியும். பிள்ளைங்களை நம்ம புதுசாக கொண்டு வந்துட முடியாது. இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்தில் நம்முடைய நடைமுறையின் அடிப்படையில் நாம் செயல் வடிவமாக்கக்கூடிய வகையிலே நாம் இன்றைக்கு ஒருவேளை நாம் திருமறையை வாசிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு திருமறையை ஒரு ஆண்டிலே வாசித்து முடிப்பதற்குரிய திட்டங்கள் எல்லாம் பல நிறுவனங்கள், பல ஸ்தாபனங்கள் கொடுத்திருக்கின்றது. அவைகளின் அடிப்படையெல்லாம் திருமறையை வாசிக்கின்ற போது ஒரு வருஷத்துக்குள்ளாக திருமறையை வாசிக்க முடியும். அப்படியானால் இன்னைக்கு எனக்கு எத்தனை வயசு, அத்தனை முறை நான் திருமறையை வாசித்திருக்கிறேனா? அல்லது நான் விவரம் தெரிஞ்ச பிற்பாடு, அல்லது நான் திடப்படுத்தல் பெற்ற பிற்பாடு, அல்லது எனக்கு திருமணமான பிற்பாடு ஒருவேளை நான் எத்தனை தடவை வாசித்திருக்கிறேன்? கொஞ்சம் என்னை நான் தன்னாய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகின்றேன். கொஞ்சம் நான் என்னை திறனாய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட பயணிப்பது என்பது இப்படிப்பட்ட ஒரு திறனாய்வின் அனுபவத்தோடு கூட நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மிடத்திலே குறைவு இருக்குமே ஆனால், நம்மிடத்தில் பலவீனம் இருக்குமே ஆனால், நம்மிடத்தில் அபாத்திர தன்மை இருக்குமே ஆனால், இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிடுகின்ற போது, இன்றைக்கு பலிபீடத்திலே அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற போது, ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், நான் பலவீனன், நான் வெறுமையானவன், இன்றைக்கு நான் அறிக்கையோடு கூட உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுகின்றேன். இது நாள் வரைக்கும் நான் திருமறையை சரியாய் படிக்காதது உண்மை. இது நாள் வரைக்கும் திருமறையை முழுமையாய் ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்காதது உண்மை. திருமறையை நான் அந்த மீள் பார்வையிலே திரும்ப திரும்ப படிக்காதது உண்மை. ஆண்டவர், இன்றைக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒப்படைப்பின் மனநிலைமையோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பலிபீடத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய சரீரம், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய இரத்தம் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் தம்முடைய மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்கின்ற வசனத்தின்படி குறைவோடு கூட நீங்கள் முழங்கால் படியிடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் நிறைவுள்ளவர்களாய் எழும்பி பிரகாசிக்க செய்கின்ற ஆண்டவர் இந்த திருமறை வார்த்தையின் மூலமாய் உங்களை முழுமை செய்வார். இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க. நான் முதல்ல கேட்ட கேள்விகளை நினைவுபடுத்துகிறேன். திருமறையை
ஒரு முறை கூட வாசிக்கவில்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆலயத்திற்கு வரும்போது திருமறையை சுமக்க நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே முழங்கால் படியிடுகின்ற போது, ஆண்டவரை, இப்படிப்பட்ட குறைவோடு இனி நான் ஆலயத்திற்குள் பிரவேசிக்காதபடி நான் நிறைவுள்ளவனாய் ஆலயத்தில் பிரவேசிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இன்றைக்கு உடன்படிக்கை செய்யுங்க. யோசியா அரசன் உடன்படிக்கை செய்தான். யோசியா அரசன் தான் மாத்திரமல்ல, தன்னுடைய குடிகளோடு சேர்ந்து உடன்படிக்கை செய்தான். இன்றைக்கு திருச்சபையாய் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உடன்படிக்கை செய்வோம். புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற போது ஒரு உடன்படிக்கை செய்வோம். திருமறையை சுமந்து கொண்டு தான் ஆலயத்திற்கு வருவேன், திருமறையை படித்து விட்டு தான் ஆலயத்திற்கு வருவேன், இந்த நாள் முழுவதும் திருமறையோடு கூட தான் செலவிடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உடன்படிக்கை செய்து புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மாத்திரமல்ல, ஒரு புதிய மனம் திரும்புதலின் அனுபவத்தை நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் கொடுப்பார். இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கின்ற போர் மேகம் நமக்கு தெரியும். ஒரு எத்தனை பேர் திருமறையை அந்த கண்ணோட்டத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. அந்த கண்ணோட்டத்தோடு கூட திருமறையை பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற போர் மேகத்திலே ஆண்டவருடைய பதில் எப்படியாக இருக்க போகிறது என்பதை திருமறையின் வெளிச்சத்திலே காண்கின்றவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மறு அர்ப்பணம் செய்து ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்படைத்து ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் திருமறையை மறு ஆய்வு செய்கின்ற திருச்சபையாய், திருமறையை மீள படித்து புரிந்து கொள்ளுகின்ற திருச்சபையாய் நாம் வாழ்ந்திருக்க ஆண்டவர் நமக்கு துணை செய்யட்டும். ஆண்டவருடைய ஆற்றல் திருமறையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, குறைவுள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசியா அரசனுடைய காலத்திலே அந்த குடிகள் குறைவுபட்டிருந்தார்கள். விக்கிரக தோப்புகளை உருவாக்கி விக்கிரகங்களை வணங்கி பலிபீடங்களை கட்டி அந்நிய தெய்வத்திற்கு வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. திருமறையை கையில் ஏந்தாத ஒரு சூழ்நிலையிலே குறைவுபட்டிருக்கிறோம். திருமறையை திரும்ப திரும்ப படிக்காத சூழ்நிலையிலே குறைவுபட்டிருக்கிறோம். திருமறையோடு கூட வாழ முடியாத நிலைமையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைவை மன்னியும் சுவாமி. இன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற போது அந்த உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது ஆண்டவரே, நாங்கள் உடன்படிக்கை செய்தவர்களாய், ஒரு புதிய மனம் திரும்புதலுக்கு நேராக எங்களை அர்ப்பணித்தவர்களாய் இந்த உலகத்திற்குள் கடந்து செல்ல எங்களை பலப்படுத்து சுவாமி. நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட எங்களை திருச்சபையை நீர் எதிர்காலத்திலே வழிநடத்துவீர் என்கின்ற நம்பிக்கையிலே எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்றோம். இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் ஒரே கர்த்தருமாய் அவர் தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாகிய நமக்காகவும் நமது ரட்சிப்புக்காகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில்